தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்றைய நாளிலே நாம் புனித மோனிகாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் புனித மோனிகாவினுடைய வல்லமைமிக்க பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். தன்னுடைய மகன் அகுஸ்தினாருக்காக இறைவனிடத்திலே தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக மன்றாடி தவறான பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு தன்னுடைய மகனை வழி நடத்தி சென்றார். அதே போல இறைவனை நாடாத தன்னுடைய கணவரையும் அவருடைய இறை வேண்டலானது மனம் மாற்றியது. நாமும் நம்பிக்கையோடு விழிப்பாயிருந்து இறைவனிடத்திலே மன்றாடுகிற பொழுது இறைவன் நமக்கும் செவிசாய்ப்பார், நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையை புனித மோனிகாவினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே புனித மோனிகாவை நம்முடைய வாழ்வின் எடுத்துக்காட்டாக கொண்டு அவரை போல இடைவிடாது இறைவனிடத்திலே மன்றாட, எல்லா சூழ்நிலையிலும் விழிப்பாயிருக்க அருள் வேண்டி இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துயருவோருக்கு ஆறுதலானவரே, புனித மோனிகா தம் மகன் அகுஸ்தினின் மனமாற்றத்துக்காக பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே. இவ்விரு புனிதர்களின் வேண்டலால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மன்னிப்பை கண்டடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய செஸ்தேனும் எழுதுவது.
இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வார்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் தம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகும் செயல்களை எடுத்துரைக்கும், உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சம் தரும் செயல்களின் வல்லமை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வசனங்கள் 42 முதல் 51 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24, இறை வசனங்கள் 42 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள்.
எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியாள் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பகுதியை எழுதுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால், தொடக்க கால திரு அவையினர் ஆண்டவரினுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அவ்வாறு காத்திருக்கிற பொழுது அதிலே கால தாமதம் ஏற்படுவதை உணர்ந்த அவர்கள், அவ்வளவுதான், இனிமேல் ஆண்டவர் வரமாட்டார், அவர் மிகவும் காலம் தாழ்த்தி விடுவார் என்கின்ற ஒரு நிலைக்கு சென்று மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். செய்வதற்கு அறியாத அல்லது செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து தங்களுடைய வாழ்வை களங்கப்படுத்தினார்கள். இப்படி அவர்கள் தான் தோன்றித்தனமாக ஆண்டவரை குறித்த சிந்தனை இல்லாமல், ஆண்டவரின் இரண்டாம் வருகையை குறித்த நினைப்பே இல்லாமல் வாழ்வதை கண்ட மத்தேயு நற்செய்தியாளர் அங்கே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் இந்த பகுதியை அவர் எழுதுகின்றார். ஆண்டவர் வந்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கடமைகளிலிருந்து நீங்கள் தவறினீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய பாதைகளிலிருந்து விலகி நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கடுமையாக இருக்கும். எனவே உங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துங்கள், தவறான வழிகளை எல்லாம் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்களை விழிப்போடு இருக்க அழைப்பு கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் இந்த பகுதியை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென்று சில காரியங்கள் நடக்கும். நாம் நன்றாகத்தான் இருப்போம், திடீரென்று ஏதாவது உடல் நலக் குறைவு ஏற்பட்டுவிடும். திடீரென்று நம்முடைய குடும்பத்திலே ஒரு பண பிரச்சனை ஏற்பட்டுவிடும். குடும்பம் நன்றாக அமைதியாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று ஏற்பட்ட அந்த பண பிரச்சனை பல மன கஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும். இப்படி திடீரென்று ஏற்படக்கூடிய காரியங்கள் தான் நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியை பல நேரங்களில் குலைப்பவையாக மாறி போய் விடுகின்றன. அதே போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இத்தகைய திடீர் திருப்பங்கள் அவ்வப்போது ஏற்படுவதுண்டு. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்போடு இருந்தோம் என்று சொன்னால் இத்தகைய திடீர் மாற்றங்கள் நம்முடைய வாழ்வை தாக்காதவாறு, பாதிப்புக்கு உள்ளாகாதவாறு நம்மால் பார்த்து கொள்ள முடியும். திடீரென்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார், நம்முடைய வாழ்வை அவர் பார்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவாரா? அல்லது என்னுடைய மகன் என்னுடைய மகள் இப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறாளே என்று நம்மை குறித்து அவர் வெட்கப்படுவாரா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பினோம் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக வாழ்வை பொறுத்த மட்டில் நாம் மிக கவனமாக இருப்போம். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஏன் ஒவ்வொரு அசைவிலும் கூட அத்தகைய ஒரு கவனிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து விடுவோம். நம்முடைய மனம் என்கின்ற ஒரு இல்லத்திற்குள்ளாக ஆண்டவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய எண்ண ஓட்டங்களை, நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் பார்க்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆண்டவருக்கு உரியவையாக இருக்கின்றனவா?
தூய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்டிருக்கின்றோமா? மற்றவர்களை குறித்த பொறாமை எண்ணங்கள் இல்லாமல் மற்றவர்களும் வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற பொதுநல சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறோமா? அல்லது பல நேரங்களில் நாம் கொண்டிருப்பது போல ஒரு சுயநல சிந்தனையை நாம் கொண்டிருக்கிறோமா? நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவு வட்டங்கள் என்று நம்முடைய சிந்தனையை சுருக்கி அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு மக்களே, நாம் விழிப்போடு செயல்பட்டோம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலுமே நம்முடைய செயல்பாடுகள் நல்ல விதத்தில் இருக்கும். மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் இல்லை என்கின்ற ஒரு பேதம் இல்லாமல் யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் நான் நேர்மையான விதத்திலே, தூய்மையான விதத்திலே என்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வேன். நான் விழிப்போடு இருப்பேன். ஆண்டவர் எந்த நேரத்திலும் என்னை தேடி வரலாம். அவர் வருகின்ற பொழுது, அவர் பார்க்கிற பொழுது நான் தூய்மையான நிலையிலே என்னுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வு நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆண்டவரினுடைய வருகையிலே மகிழ்ச்சியோடு இருப்போம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருகையாக, நம்முடைய வாழ்வினுடைய இழிநிலையை கண்டு நாமே பயப்படக்கூடிய ஒரு நிலையாக மாறி போய்விடும். எனவே நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். திருவெளிப்பாடு நூலிலே 3வது அதிகாரம் 20வது இறை வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ நான் வாயிற் படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்கின்றார். எனவே ஆண்டவர் எந்த நேரத்திலும் வரலாம். நம்முடைய இதய கதவை அவர் தட்டலாம். ஆண்டவரை எதிர்கொள்ள, ஆண்டவரை நம்முடைய இதயத்திற்குள்ளாக, உள்ளத்திற்குள்ளாக அழைத்து செல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறோமா? சிந்தித்து பார்த்து ஆண்டவரின் வருகைக்கேற்ப தகுதியான விதத்திலே நம்மை தயார்படுத்திக் கொள்ள, தூய்மையான மனதோடு இறைவனை எதிர்கொள்ள தேவையான அருள் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பலி பொருட்களை உம்மிடம் கொண்டு வந்து தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுத்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித மோனிகா, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தாக நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவாவா. விருந்தாக நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவாவா. மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நீரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நீரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய், நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய். இனி உலகினில் உனிலே வாழ வைப்பாய். அகவிருந்தாக நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மோனிகாவின் நினைவில் தூய அருளடையாளத்தின் செயல் எங்களை என்றும் ஒளிர்வித்து சுடர் வீச செய்வதாக. அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பற்று கொண்டு நற்செயல்களில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி
வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித மோனிகாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.